Hi friends, welcome to Mannai Thoughts. இந்த வீடியோவில் +2 கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 2ஓட புக் பேக் 5 மார்க் கொஸ்டின் நம்பர் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். செகண்ட் புக் பேக் 5 மார்க் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் a list? Why list can be called as pairs? Explain with a suitable example. ஸோ லிஸ்ட்னா வந்து என்ன, லிஸ்ட்டை வந்து எதுக்கு நம்ம பேர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அதை வந்து எக்ஸாம்பிள் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்க புக்கில் பேஜ் நம்பர் 14ல வந்து லிஸ்ட் அப்படிங்கிற டாபிக்ல இருக்க ஆன்சர் தான் வந்து இந்த கேள்விக்கான ஆன்சர். லிஸ்ட் லிஸ்ட் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை பிளேசிங் எக்ஸ்பிரஷன் வித்தின் அ ஸ்கொயர் பிராக்கெட் செப்பரேட்டட் பை கமாஸ். ஸோ லிஸ்ட் வந்து எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் பிராக்கெட்டை யூஸ் பண்ணி உருவாக்குறாங்க. அந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ளார வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்து லிஸ்ட்டை வந்து உருவாக்குறாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட எக்ஸ்பிரஷன் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்பிரஷனை வந்து எப்படி செப்பரேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமாவை யூஸ் பண்ணி செப்பரேட் பண்றாங்க. Such an expression is called list literal. லிஸ்ட்ல யூஸ் பண்ற எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் காமன் நேம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லிஸ்ட் லிட்ரல்ஸ். லிஸ்ட்டுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் இஸ் 10, 20. The element of a list can be accessed in two ways. ஸோ லிஸ்ட்ல இருக்க எலிமெண்ட்ஸை வந்து ரெண்டு விதமா அக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்டிபிள் அசைன்மெண்ட் மெத்தடு. The elements of a list can be accessed in two ways. The first way is via our familiar method of multiple assignment, which unpacks the list into its elements and binds each element to a different name. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அசைன்மெண்ட் மெத்தடு. ஸோ இந்த மெத்தட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட்ல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் வந்து ஒவ்வொரு பார்ட்டாக பிரிச்சுட்டு அந்த ஒவ்வொரு பார்ட்டை வந்து ஒவ்வொரு நேமுக்கு டிஃப்ரெண்ட் நேமுக்கு வந்து அசைன் பண்ணிடும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்டு ரெண்டு எலிமெண்ட் வந்து என்னன்னா 10, 20. 10, 20 அப்படிங்கிற வேல்யூ வந்து லிஸ்ட் அப்படிங்கிற லிஸ்ட்ல வந்து ஸ்டோர் பண்றாங்க. அதுக்கப்புறம் x, y அப்படிங்கிற வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்காங்க. லிஸ்ட்ல என்ன வேல்யூ இருக்குதோ அதை வந்து x, y அப்படிங்கிற வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்றாங்க. இப்படி பண்றது மூலமா வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 10 வந்து எக்ஸுக்கு அசைன் ஆயிடும், இந்த 20 வந்து ஒய்க்கு அசைன் ஆயிடும். இந்த எபோ எக்ஸாம்பிள் x will become 10 and y will become 20. ஸோ இதுதான் வந்து மல்டிபிள் அசைன்மெண்ட் மெத்தடு. லிஸ்ட்ல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்ஸையும் வந்து ஒவ்வொன்றா பிரிச்சுக்கிட்டு அந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் வந்து டிஃப்ரெண்ட் நேம்ல வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தடு. In second method for accessing the element in a list, it's by element selection operator. செகண்ட் மெத்தட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிமெண்ட் செலக்ஷன் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்றது மூலயமா எலிமெண்ட்ஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். எலிமெண்ட் செலக்ஷன் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது வந்து வேற ஒன்றும் இல்லை, ஸ்கொயர் பிராக்கெட் தான். ஸ்கொயர் பிராக்கெட்டை யூஸ் பண்றது மூலயமா வந்து நீங்க லிஸ்ட்ல இருக்க எலிமெண்ட்ஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். Unlike a list literal, a square bracket expression directly following another expression does not evaluate to a list value, but instead it selects the element from the value of the preceding expression. ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தீங்கன்னா அது வந்து லிஸ்ட் இருக்க வேலையை வந்து கன்சிடர் பண்ணிக்காது. அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொசீடிங் எக்ஸ்பிரஷன்ல இருக்க எலிமெண்ட்டை வந்து கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ மேலே கொடுக்குற எக்ஸாம்பிள்லேயே வந்து லிஸ்ட் 10, 20 அதில் வந்து லிஸ்ட் ஆஃப் 0 அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. லிஸ்ட் ஆஃப் 1 அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 20. ஸோ இது மாதிரி நீங்கள் ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணி நீங்கள் எலிமெண்ட் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கெல்லாம் காமன் நேம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா எலிமெண்ட் செலக்ஷன் ஆப்ரேட்டர். இன் போத் எக்ஸாம்பிள் மென்ஷன் above, மேத்தமெட்டிக்கலி we can represent this similar to a set. மேலே சொன்ன ரெண்டு எக்ஸாம்பிளை வந்து நம்ம மேத்தமெட்டிக்கலாக வந்து கீழே இருக்க மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். லிஸ்ட் 0, 10, 1, 20. இதில் வந்து 0 அப்படிங்கிறது வந்து என்னன்னா இண்டெக்ஸ் பொசிஷன், 10 அப்படிங்கிறது வந்து என்னன்னா அந்த பொசிஷன்ல ஸ்டோர் ஆயிருக்க வேல்யூ, 1, 20ல வந்து இந்த 1 அப்படிங்கிறது வந்து என்னன்னா இண்டெக்ஸ் பொசிஷன் அதாவது லொகேஷன், 20 அப்படிங்கிறது வந்து என்னன்னா அந்த லொகேஷன்ல ஸ்டோர் ஆயிருக்க வேல்யூ. Any way of bundling two values together into one can be considered as pair. List are a common method to do so. Therefore, list can be called as pair. நீங்க எந்த வேல்யூவை யூஸ் பண்ணி ரெண்டு வேல்யூ வந்து ஒரு வேல்யூவை பண்டில் பண்ணீங்கன்னா அந்த பண்டில் பண்றதுக்கு காமன் நேம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேர். நம்ம இதை பண்றதுக்கு வந்து பொதுவாக எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். பேரை வந்து லிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்றதுனால நம்ம லிஸ்டையும் வந்து பேர் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி வீடியோ பார்க்கணுமா மறக்காம மண்ணை தாட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
இந்த யூனிட்டோட முந்தைய வீடியோ லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் எங்ககிட்ட சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் மற்றும் நல்ல விரும்பியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.